வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு 8வது நாள் நவராத்திரி. நவராத்திரி நம்ம 7 நாட்கள் சிறப்பாக கொண்டாடினோம், சந்தோஷமாக கொண்டாடினோம் இல்லையா? விதவிதமான ஆடைகள், கலர் வண்ணங்கள், அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற வண்ணங்களை அணிந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினோம். வீட்டில் நம்ம கொலு வைக்க முடியாதவங்க எல்லாம் எங்கே போனோன்னா கோயிலுக்கு போய் வணங்கினோம் இல்லைங்களா? ஓகே. இன்னைக்கு நாம் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து நரசிம்மதாரிணி, அதாவது பிரத்யங்கரா தேவி. சரிங்களா? அவங்களுக்கு பிடித்தமான உடை என்ன, நான் அணிந்து கொண்டிருக்கிற உடையை பார்த்தா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். மயில் பச்சை, பீகாக் கிரீன். ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கும் பீகாக் கிரீனில் ட்ரெஸ் இருக்கும். அதனால் இன்னைக்கு அதை உடுத்துக்கொண்டு சிறப்பாக அலங்காரங்கள் செய்து கொண்டு சிறப்பாக சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் காராமணி சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணியாச்சு. எல்லாரும் நைவேத்தியம் சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் போகலான்னு இருக்கோம். ஓகே. ஈவினிங் இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணணுமா அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு ஒன்று கல்கண்டு சாதம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பால் சாதம் பண்ணலாம். அது கூட பருப்பு சுண்டல் ஏதாவது பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அம்பாளை வணங்குங்க. அவங்களுடைய பூரண ஆசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பிரத்யங்கரா தேவி என்பவள் நம்மளை ஈவில் திங்ஸ்லேருந்து காத்து கொடுப்பவள். நம்மளை சுற்றி எந்த விதமான கெட்ட வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக தம்சம் பண்ணுறவதா பிரத்யங்கரா தேவி. அவளை இன்னைக்கு வணங்குங்க. வீட்டில் வைக்காதவங்க, குலு வைக்காதவங்க கவலைப்படாதீங்க, நேராக கோவிலில் போய் வணங்கிட்டு வாங்க. சரிங்களா? அப்புறம் நாளை மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு 9வது நாள் நவராத்திரி. என்ன கலர் உடை போட்டுக்கணும், என்ன நம்ம செய்யலாம், பிரசாதம் என்னென்ன பண்ணி வைக்கலாம், அம்பாளின் திருநாமம் என்ன, இதெல்லாம் நாளைக்கு வந்து சொல்கிறேன். வணக்கம்.